விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். ஈரான் விசேட ஒரு அறிவித்தலோடு பலத்த ஒரு தாக்குதலை மீண்டும் இஸ்ரேல் மீது நடாத்தி இருக்கிறது. அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். அடுத்து வரும் காலங்களில் உடனடியாக இஸ்ரேலினுடைய ஹைஃபா மற்றும் டெல் அவீவ் பிராந்தியங்களை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேல் பொதுமக்களுக்கு ஈரான் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன் காரணமாக இஸ்ரேலினுடைய டெல் அவீவ் மற்றும் ஹைஃபா நகர பகுதிகளில் பெருமளவு வாகன நெரிசல்கள் நிலவுவதை அவதானிக்க முடிவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை அமெரிக்காவினுடைய கரம் கொண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடாத்தும் முயற்சிகளை முறியடிப்பதற்கு இஸ்ரேல் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்துள்ளமையை உறுதிப்படுத்தும் வகையில் ஈரானினுடைய புரட்சிகர விடுதலை படை முக்கியமான ஒரு அறிவிப்பை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தாங்கள் இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு முறைகள் அத்தனையையும் முழுமையாக அழிவு நிலைக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் இஸ்ரேல் வான் பரப்பை முழுமையாக தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு முறைமைகள் அனைத்தும் அழிவுறுத்தப்பட்ட நிலையில் இஸ்ரேல் வான் பரப்பினுடைய முழு கட்டுப்பாட்டும் தமது கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாக சில மணித்தியாலங்களுக்கு முன்னர் ஈரான் புரட்சிகர விடுதலை படை விடுத்துள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதில் தாங்கள் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதல்கள் மூலம் மாத்திரம் இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பு முழுமையாக சேதமடையப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதேவேளை அவர்கள் இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு முறைமைகளை தாண்டி இஸ்ரேலினுடைய புதிய பல யுக்திகளையும் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வான் பரப்பை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நிபந்தனையற்ற சரணடைவு தொடர்பில் ஈரான் ஆன்மீக தலைவருக்கு எச்சரிக்கை விடுத்து சில மணித்தியாலங்களுக்குள் இந்த அறிவிப்பு வெளியாகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதேவேளை இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ ஈரான் ஆன்மீக தலைவரினுடைய கொலைதான் யுத்தத்தின் இறுதி முடிவாக இருக்கும் என்று ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ள கருத்துக்கள் தொடர்பில் ஈரான் மக்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார்கள். இதுவரை அமெரிக்க ஜனாதிபதிக்கு எதிராகவும் சில வாதங்கள் வலுப்பெற்று வருவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஈரான் தாங்கள் ஃபதாஹ் ஏவுகணை மூலமாக முழுமையாக ஈரானினுடைய செல்வாக்கை நிலைநாட்டியிருப்பதாகவும் ஈரானினுடைய புரட்சிகர விடுதலை படை விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய நிபந்தனையற்ற சரணடைவு தொடர்பான அறிவிப்பு வெளிவந்து சில மணித்தியாலங்களில் தான் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதேவேளை ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல்கள் மூலம் இஸ்ரேலினுடைய பல இடங்களில் சற்று முன்னரும் தீப்பிழம்புகள் மற்றும் சுவாலைகள் காணக்கூடியதாக இருந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதியினுடைய நிபந்தனையற்ற சரணடைவு வெளிவந்து சில மணித்தியாலங்களுக்குள் இந்த விடயமும் வெளிவந்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதேவேளை ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமைனி இஸ்ரேலினுடைய மற்றும் அமெரிக்காவினுடைய எச்சரிக்கைகளை புறந்தள்ளி தனக்குரிய பாணியில் சில பதில்களையும் வழங்கி இருக்கின்றவையும் சர்வதேச செய்திகளாக வெளியிட்டிருக்கின்றன. இதேவேளை ஈரானிலிருந்தும் தெஹ்ரான் நகரில் உள்ள மில்லியன் கணக்கான மக்கள், குறிப்பாக 2 மில்லியன் மக்கள் அங்கு இருக்கிறார்கள், வெளியேறுமாறு அமெரிக்கா கூறியதனை அடுத்து அமெரிக்காவினுடைய அந்த அறிவிப்பு, அமெரிக்க ஜனாதிபதியினுடைய அறிவிப்பை தொடர்ந்து ஈரானினுடைய மக்களும் கிராமப்புறங்களை நோக்கி செல்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை பலத்த தாக்குதல்கள் தொடர்ந்து வரும் சில மணித்தியாலங்களில் இடம்பெறக்கூடும் என்ற அவதானம் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை சீனாவினுடைய மிக முக்கியமான சரக்கு விமானம் ஒன்று ஈரானினுடைய தெஹ்ரானை வந்தடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. சில போது இது ஆயுதங்கள் ரகசிய முறையில் வழங்கப்பட்ட விமானமாக இருக்கலாம் என்று சில சந்தேகங்களோடு சில செய்திகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஈரான் இது தொடர்பில் எவ்வித உறுதிப்படுத்தல்களையும் தெளிவுபடுத்தவில்லை. இது தொடர்பான விரிவான தகவல்களோடு தொடர்ந்து இணைந்து கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.